வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் ருத்ரன் குருஜி. இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க வந்து உங்கள் மேலே வந்து போறாமல் பொச்சிருப்பாக பார்ப்பாங்க. கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு காரியமும் செயல்படுத்த முடியாது. அடுத்தவங்க வந்து உங்கள் மேலே கண் வச்சாலுமே எதுவுமே வந்து வாங்க முடியாது. ஒரு பொருள் வாங்கிட்டிங்கன்னா அந்த பொருள் மேலே கண் வச்சாலுமே எதுவுமே செயல்படுத்த முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு, ஒரு செய்வனைக்கு சமம் ஒரு கண் திஷ்டி. இப்போ ஒருத்தவங்க உங்க மேலே கண் வச்சுட்டாங்கன்னா, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அது வந்து எந்த வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, கடை வச்சுன்னு வியாபாரம் செய்கிறீங்க இல்லையா? அந்த கடைக்கு எதிரில் இருக்கிறவங்களும் அது போல் ஒரு கண் வச்சுட்டாங்கன்னா, உங்கள் கடை வியாபாரமே ஓடாது. இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணும். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க? கொடம்புளின்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க. கொடம்புளி அது ஒரு 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து இந்து உப்புன்னு கேளுங்க. இந்து உப்புன்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. அது ஒரு பாக்கெட்டாக கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, இல்லை வந்து அது லூஸில் கொடுக்குற மாரி இருந்தாலும் வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்தாந்து இந்த கொடம்புளியும் இந்த இந்து உப்பு என்ன பண்ணுறீங்க, ஒரு 1/2 லிட்ரு இல்லை 1 லிட்ரு தண்ணி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சு என்ன பண்ணுறீங்க, இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுங்க. கொடம்புளி அந்த உப்பை ஒன்றா திட்டமாக கொட்டிக்கிங்க. புளியை திட்டமாக எடுத்து போட்டுங்க, உப்பு திட்டமாக கொட்டிக்கிங்க. கொட்டி நல்லா கரைச்சி தண்ணியாட்டம் கரைக்கணும், ரொம்ப கட்டியாக கரைக்கக்கூடாது. கரைச்சி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வீடு இருக்குது இல்லையா, உங்கள் வீடு பாத்ரூம்பில் இருந்து அங்கேருந்து தான் தெளிச்சுன்னு போகணும். ஏன்னா அங்கேயே இருக்கும் கண் திருஷ்டி ஆகப்பட்டது. நம்ம எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அங்கே கூட வரும் கண் திருஷ்டி. அதனால் பாத்ரூமில் இருந்து எதிரில் வராண்டா ஃபோர்ட்டிகான்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே அப்படியே உள்ளே எந்தெந்த ரூம் இருக்குதோ எல்லா ரூம்லேயும் தெளிச்சினே போயிட்டு என்ன பண்ணி வாசலில் போய் எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு அப்படியே மீதி இருக்கிற தண்ணியை நல்லா விசிறி இப்படி அடித்து விடுங்க. அடித்து விட்டிங்கன்னா அந்த கண் திருஷ்டி நாளுக்கு நாள் மாறும். எப்படின்னா, இதை ஒரு தடவை செய்யக்கூடாது, டெய்லியும் வந்து செஞ்சால் செய்யலாம். இல்லை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செய்யலாம். இப்படி செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 9 ஐட்டம் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கண் திருஷ்டி ஆகப்பட்டது எப்படி தான் போகுதுன்னே தெரியாது. இது தானே விலகுதுன்னு தெரியாது. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீட்டில் கோளாறு இருந்தாலும், குடும்பத்தில் கோளாறு, அந்த வீட்டுக்குள்ளே மனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இது வந்து சரி பண்ணிடும். நான் சொன்ன மாரி செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது அந்த காலத்தில் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். நீங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.